டியர் டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற கேள்வி வினாத்தாள், காலாண்டு தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் அதற்கான விடை. தெரியாது மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கேள்வி வினாத்தாள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கேள்விகள் தான் வந்திருக்குது. காலியன் பெரிய மிகவும் எளிதான கேள்விகள். நம்ம ஏற்கனவே இதுதான் வரும். அவ்வளோ பெரிய எல்லாம் முக்கியமான கேள்விகள் எப்படின்னு சொல்லியிருந்தோமோ அந்த கேள்விகள் மட்டும்தான் வந்திருக்குது. எந்த கேள்வியும் எழுத முடியாத கண்டிஷன்ல எல்லாமே மாணவர்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். அந்த அளவுக்கு மிகவும் முன்னாடி சொன்னது. இந்த கேள்வித்தாளை ஏற்கனவே பழைய 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கான கேள்வித்தாளை அவங்க ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேள்வித்தாள் முழுமையாக அருமையாக எழுதலாம். அந்தளவுக்கு மிகவும் எளிதான கேள்வித்தாள் தான் வந்திருக்கு. திருவார்த்த கேள்வித்தாள் தான் வந்திருக்குது. இந்த கேள்வித்தாளை பழைய கேள்வித்தாளை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நம்ம எப்பவுமே பழைய கேள்வித்தாளை சேமித்து வச்சு அவங்களுக்கு கொடுத்து எல்லாமே ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி பயன்படுத்தினாங்கன்னா மிக மிக எதிர்பார்க்கப்பட்ட ரெப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. ஏற்கனவே மிக திரும்பி கேட்ட கேள்விகள் மட்டும்தான் வந்திருக்குது. இந்த கேள்வித்தாளுக்கான விடை குறிப்பு பின்னாடி கேள்வித்தாளுக்கு பின்னாடி விடை குறிப்புகள் இதே மாதிரி பிடிஎஃபை கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்கள், அதை பயன்படுத்துங்க. பேப்பர் திருத்தத்துக்காக பயன்படுத்துங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம எத்தனை மதிப்பெண் பெற முடியும் இந்த கேள்வித்தாள் அப்படிங்கிறதுக்கான இந்த விடைகளை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த விடைகளை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை மதிப்பெண் பெற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். டியர் டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற கேள்வி வினாத்தாள், காலாண்டு தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் அதற்கான விடை குறிப்பாக போகிறோம். இந்த கேள்வி வினாத்தாள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கேள்விகள் தான் வந்திருக்குது. மிகவும் எளிதான கேள்விகள். நம்ம ஏற்கனவே இதுதான் வரும்னு எதிர்பார்த்த மாணவர்கள்ட்ட இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் எப்படின்னு சொல்லியிருந்தோமோ அந்த கேள்விகள் மட்டும்தான் வந்திருக்குது. எந்த கேள்வியுமே எழுத முடியாத கண்டிஷன்ல எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸை கட் பண்ணி பார்த்தோம்னா மிக மிக எளிதான நம்ம எதிர்பார்த்த கேள்விகள் தான் வந்திருக்குது. மாணவர்கள் இதில் ஃபுல் மார்க் வாங்கலாம். அந்தளவுக்கு மிகவும் எளிதான கேள்வித்தாள் தான் இது. சொல்லிட்டு தானே இந்த கேள்வித்தாளை ஏற்கனவே பழைய 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கான கேள்வித்தாளை அவங்க ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேள்வித்தாள் முழுமையாக அருமையாக எழுதலாம். அந்தளவுக்கு மிகவும் எளிதான கேள்வித்தாள் தான் இருக்குது. திருவார்த்த கேள்வித்தாள் தான். அந்த கேள்வித்தாளை பழைய கேள்வித்தாளை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நம்ம எப்பவுமே பழைய கேள்வித்தாளை சேமித்து வச்சு அவங்க கொடுத்து எல்லாமே ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி பயன்படுத்தினாங்கன்னா மிக மிக எதிர்பார்க்கப்பட்ட ரெப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. ஏற்கனவே மிக திரும்பி கேட்ட கேள்விகள் மட்டும்தான் வந்திருக்குது. இந்த கேள்வித்தாளுக்கான விடை குறிப்பு பின்னாடி கேள்வித்தாளுக்கு பின்னாடி விடை குறிப்புகள் இதே மாதிரி பிடிஎஃபை கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்கள், அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்துங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம எத்தனை மதிப்பெண் பெற முடியும் இந்த கேள்வித்தாள் அப்படிங்கிறதுக்கான இந்த விடைகளை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த விடைகளை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை மதிப்பெண் பெற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். டியர் டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற கேள்வி வினாத்தாள், காலாண்டு தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் அதற்கான விடை குறிப்பாக போகிறோம். இந்த கேள்வி வினாத்தாள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கேள்விகள் தான் வந்திருக்குது. மிகவும் எளிதான கேள்விகள். நம்ம ஏற்கனவே இதுதான் வரும்னு எதிர்பார்த்த மாணவர்கள்ட்ட இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் எப்படின்னு சொல்லியிருந்தோமோ அந்த கேள்விகள் மட்டும்தான் வந்திருக்குது. எந்த கேள்வியுமே எழுத முடியாத கண்டிஷன்ல எல்லாமே ஆப்ஷன்ஸை கட் பண்ணி பார்த்தோம்னா மிக மிக எளிதான நம்ம எதிர்பார்த்த கேள்விகள் தான் வந்திருக்குது. மாணவர்கள் இதில் ஃபுல் மார்க் வாங்கலாம். அந்தளவுக்கு மிகவும் எளிதான கேள்வித்தாள் தான் இது. இந்த கேள்வித்தாளை ஏற்கனவே பழைய 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கான கேள்வித்தாளை அவங்க ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேள்வித்தாள் முழுமையாக அருமையாக எழுதலாம். அந்தளவுக்கு மிகவும் எளிதான கேள்வித்தாள் தான் வந்திருக்கு. திருவாரூர் வந்திருக்குது. இந்த கேள்வித்தாளை பழைய கேள்வித்தாளை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நம்ம எப்பவுமே பழைய கேள்வித்தாளை சேமித்து வச்சு அவங்க கொடுத்து எல்லாமே ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி பயன்படுத்தினாங்கன்னா மிக மிக எதிர்பார்க்கப்பட்ட ரெப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. ஏற்கனவே மிக திரும்பி கேட்ட கேள்விகள் மட்டும்தான் வந்திருக்குது. இந்த கேள்வித்தாளுக்கான விடை குறிப்பு பின்னாடி கேள்வித்தாளுக்கு பின்னாடி விடை குறிப்புகள் இதே மாதிரி பிடிஎஃபை கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்கள், அதை பயன்படுத்துங்க. பேப்பர் திருத்தத்துக்காக பயன்படுத்துங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம எத்தனை மதிப்பெண் பெற முடியும் இந்த கேள்வித்தாள் அப்படிங்கிறதுக்கான இந்த விடைகளை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த விடைகளை